வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஆலமர விழுதுகள் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜானாவுக்கு ஏதேனும் பிடிப்பு ஏற்படவில்லை. தினசரி அவளும் மூர்த்தியும் சந்தித்துக் கொள்வார்கள் அல்லது தொலைபேசியில் பேசிக் கொள்வார்கள். ஒருவரை ஒருவர் சீண்டி விளையாடுவது அவர்களுடைய பொழுதுபோக்கு. இந்த 8 நாட்களாக மூர்த்தி இல்லை. சூரியன் உதித்தது தெரியாது, அஸ்தமித்தது தெரியாது. பகலெல்லாம் சூரியன் இருந்தும் ஜானாவுக்கு எல்லாம் இருட்டாக தெரிந்தது. 8ஆம் நாள் மாலை அவள் அனந்தராமனின் வீட்டுக்கு போனாள். ஏற்கனவே அப்பா சதானந்தமும் அம்மா சுசீலாவும் துக்கம் விசாரிக்கப் போய் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தாகிவிட்டது. ஒரு மாப்பிள்ளையை பறிகொடுத்தவரைப் போல அனந்தராமன் நடந்து கொள்ளவில்லை என்று சுசீலாவுக்கு அவர் மீது எரிச்சல். ஜானாவுக்கு அனந்தராமனுடைய குணம் தெரியும். உணர்ச்சிகளை உமிழ்ந்து வெளிப்படுத்துவதே மனித பலவீனம் என்று நினைக்கிறவர் அவர். அவர் எப்படி வாய்விட்டு அழுவார்? இதை அவளுடைய அம்மா புரிந்து கொள்ளவில்லை. தன்னையும் அப்பாவையும் கண்டதுமே அனந்தராமன் கேவி கேவி கரைய வேண்டும் என்று சுசீலா எதிர்பார்த்திருப்பாள். அது ஏமாற்றத்தில் முடிந்திருக்கும். ஜானாவுக்கு தெரியும், அனந்தராமன் தம்முடைய உள்ள குமுறல்களை, கோபதாபங்களை, வேதனை விகாரங்களை எல்லாம் தம் நெஞ்சினுள்ளே புதைத்து கொண்டு வெளி உலகம் பிரமிக்கும்படியாக நடந்து கொள்வார் என்று. ஒரு சிறு சம்பவம் அவள் நினைவுக்கு வந்தது. போன ஆண்டு கேன்சர் நோயில் அகிலா, அனந்தராமனுடைய பெண், 2 பெண்களை அனாதைகளாகிவிட்டு இறந்து போனாள். டெலிபோன் மூலம் செய்தி வந்தபோது ஜானா மூர்த்தியுடன் செஸ் விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது மாலை மணி 6 இருக்கும். டெலிபோன் அடித்தது. மூர்த்தி எழுந்திருக்க முற்பட்டான். ஆனால் அனந்தராமன் முந்திக் கொண்டார். செஸ் விளையாட்டை பார்த்து கொண்டிருந்த அவர், நீ ஒரு நாள் கூட ஜானாவை ஜெயித்து நான் பார்த்தது இல்லை என்று சொல்லிவிட்டு டெலிபோனை கவனிக்க சென்றார். மூர்த்தி உள்ளூர அந்த செய்தியை எதிர்பார்த்திருக்க வேண்டும். 1 வார காலமாகவே தன்னுடைய அக்காவின் உடல்நிலை கவலைக்கு இடமாகிக் கொண்டு வருகிறது என்று அவள் கூறியிருந்தாள். அக்காவை பற்றிய தகவல்தான் இப்போது வந்திருக்கிறது என்று அவன் யூகித்தது. செஸ் விளையாட்டை விட்டு அப்பா இருக்கும் திசையில் பார்த்தான். அனந்தராமன் பேசினார். அப்படியா? எத்தனை மணிக்கு? 3 மணிக்கா? எனக்காக காத்திருக்க வேண்டாம். கோமதி தான் இருக்கிறாளே. நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து விடுங்கள். காரியங்களை இங்கேயே நடத்தலாம். மூர்த்தி எழுந்து நின்றான். ஜானாவும் நின்றாள். டெலிபோனை வைத்துவிட்டு தம்முடைய இயல்பான நிதான நடையில் அனந்தராமன் திரும்பி வந்தார். ஏண்டா ஆட்டத்தை நிறுத்திட்ட? அப்பா! மூர்த்தி கத்தினது அவருக்கு பிடிக்கவில்லை. ஏன் கத்துற? அகிலா போயிட்டா 3 மணிக்கு. நான் உடனே போறேன் என்றான் மூர்த்தி. நீ போறதுல எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனா நீ போய் என்ன செய்வ? அவர்களை இங்க வர சொல்லி இருக்கேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. நிஜமாவே இருக்கு என்றாள் ஜானா. அதெல்லாம் சரி. எனக்கு 3 பெண். ஒருத்தி இன்னைக்கு போயிட்டா. இருந்தாலும் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்னு யாரேனும் நாளைக்கு கேட்டா இவளை கழித்து விட்டா பதில் சொல்வேன். இவளையும் சேர்த்துத்தான். அப்பா, உட்கார்ந்து கொள்ளுங்கள். ராஜம்மா கிட்ட சொல்லி 1/2 டம்ளர் காஃபி கலக்க சொல்லு. நான் கொண்டு வரேன் என்று ஓடினாள் ஜானா. தம் பெண்ணின் மரணம் அவரை உள்ளூர நன்றாக பாதித்திருந்தது. ஆனால் அவர் சிறிதும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. வேதாந்தியைப் போல பேசவும் இல்லை. செஸ் விளையாட்டில் காய்கள் நகர்கின்றன. ஒவ்வொரு கட்டத்துக்கு அவை போகும்போதும் ஒரு பலன், ஒரு பயன், ஒரு விளைவு உண்டாகிறது. உலகமே ஒரு செஸ் பலகைதான். ஒவ்வொரு கட்டமும் விதியின் மூலஸ்தானம். அதனை நகர வைக்கிறவன் யாருடனும் சேர்ந்து விளையாடுவதில்லை. தனியாக விருப்பு வெறுப்பு இன்றி, வேதனை மகிழ்ச்சியின்றி செயல்படுகிறான் அவன். என்று அகிலா ஒரு கட்டத்தை வந்து அடைந்தாள் என்றால் அது செஸ் பலகையை விட்டு வெளியேற வழி செய்து கொண்டாள் என்று அர்த்தம். ஜானா இம்மாதிரி ஒரு வேதாந்த கற்பனையில் இருக்கையில் அனந்தராமன் 1/2 டம்ளர் காஃபி குடித்து கொண்டிருந்தார்.
ஜானா பழைய நினைவுகளை தாங்கிக் கொண்டே அனந்தராமனின் வீட்டை அடைந்தாள். அவர் பங்களா முன் மரகத பச்சையாக விரிந்த புல் தரையில் ஒரு சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்தார். கடல் காற்று வேலை நிறுத்தம் செய்திருக்க வேண்டும். வானம் சலனமில்லாமல் இருந்தது. நமஸ்காரம் மாமா. யாரு, ஜானாவா? வா. மூர்த்தி இல்லை, அதான் நீயும் வரலை. தினமும் வரணும் வரணும்னு தான் நினைச்சுப்பேன். ஆனா புறப்படுற சமயத்துல மனசு பின்வாங்குமாக்கும். அப்படி இல்லை. ஏன் நிற்கிறாய்? உட்கார். அங்கிருந்த ஒரு வர்ண நைலா நாற்காலியில் ஜானா உட்கார்ந்தாள். அப்பா அன்னிக்கு அம்மாவையும் அழிச்சுண்டு வந்தார். அதுக்கப்புறம் காணோம். ரிட்டையர்டு ஜட்ஜுக்கு என்ன வேலை? என்னை போல அட்வொகேட்னா ஏதாவது இருந்து கொண்டே இருக்கும். யாருக்கும் மனசு சரியில்லை மாமா. ஏன், என்னாச்சு? ஜானாவுக்கு எப்படி பதில் சொல்வது என்று தெரியவில்லை. இந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடந்திருப்பது காரணமாக அவள் வீட்டில் யாருக்கும் மன சமாதானம் இல்லை என்ற உண்மையை அவள் எப்படி எடுத்து கூறுவாள்? மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். மூர்த்தி நாளன்னைக்கு வர்றான். அப்படியா? சீதா, சாரு, மனோஜ் எல்லோரும் வருகிறார்கள். பாம்பே ஃப்ளாட் கொஞ்ச நாளுக்கு பூட்டி இருக்கும். அப்புறம் சீதா அதை என்ன செய்வாளோ என்னவோ. பெரிய அதிர்ச்சி. எது? இப்படி ஒரு இழப்பு. மொத்தம் 202 இழப்புகள் ஜானா. அதில் SS நாத் 1. ஜானா பதில் சொல்லவில்லை. நம்ம கண்ணோட்டத்தில் நம்ம ஆம்படையான், நம்ம அப்பா, நம்ம மாப்பிள்ளைன்னு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இழப்பை நினைச்சு பார்க்கிறோம். மொத்தத்தில் பார், உலகத்தில் தினசரி ஏதேனும் ஒரு இடத்தில் ஏதேனும் ஒரு விபத்து நடந்து கொண்டுதான் இருக்கு. அதுல நூற்றுக்கணக்கான பேர் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பேப்பரில் படிக்கிறப்போ எந்த விபத்து நம்மை அழ வைக்கிறது? என்ன இருந்தாலும் இப்பெல்லாம் நீ நீஞ்ச போறதில்லையா? திடீரென்று அனந்தராமன் பேச்சின் திசையை மாற்றினார். ஜானா புரிந்து கொண்டாள். போய் 10 நாள் ஆறது. ஏன்? வெறிச்சுன்னு இருக்கு. அப்போ உன் மனசு தூங்கின்னு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் புத்தகத்தை புரட்டினேன். ஷைலக் அப்படி ஒன்றும் இருதயம் இல்லாதவன் இல்லைன்னு பட்டது. ஷேக்ஸ்பியரை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல போல இருக்கு. வால்மீகியை யார் நன்னா புரிஞ்சுருக்கா? பிரவசனம் பண்றவாளே பாதி பேர் வாயார உளர்றா, ஜோக் அடிக்கிறா. சாரீரம் நன்னா இருந்து திக்கி திக்கி பேசாம இருந்துட்டா போதும். யார் வேணும்னாலும் பிரவசனம் பண்ணிடலாம். அங்கங்க வேதாந்தத்தை தெளிக்கணும். வால்மீகி சொல்லாததையெல்லாம் சொன்னாருன்னு முழங்கணும். நீங்க ரொம்பவும் மட்டம் தட்டி பேசுகிறீர்கள் மாமா. இல்லை ஜானா, நான் யாரையும் மட்டம் தட்டி பேசல. 50 வருஷத்துக்கு முன்பேயும் பொய் பித்தலாட்டங்கள் இருந்தது. ஆனா பிரயோகம் செய்தவர் எண்ணிக்கை இவ்வளவு இல்லை. இப்ப தொட்டதுக்கெல்லாம் பொய், ஜால் ஜாப்பு, பித்தலாட்டம், ரேஷன் கார்டில் இருந்து ஆஸ்பத்திரி பரிசோதனை வரை எல்லாம் பொய். இது நாகரீகமாகி விட்டது. பழைய மதிப்பு போயிட்டதுன்னு சொல்றேன். மதிப்பு இருக்கு, அது என்னைக்கும் போயிடாது. ஆனா இப்ப அதை என்றவா எண்ணிக்கை தான் குறைஞ்சுட்டது. மூர்த்தி எந்த ரயில்ல வரார்? ஓ, இப்ப நீ பேச்சை மாத்திரையா? தாதர்ல வரான். நாத்தின் சடலத்தை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையாம். எல்லா சடலங்களையும் சேர்த்து வச்சு பெட்ரோலை ஊத்தி எரிச்சாளாம். ஏற்கனவே எரிஞ்சு போன உடல்கள். பாவம். இப்ப அவன் இல்லாதது ஒண்ணுதான் குறை. ஆனா கொஞ்ச நாள்ல எல்லாம் மறந்துடும். சீதாவுக்கும் குழந்தைகளுக்கும் லட்சம் லட்சமா கிடைக்கும். பணம் இருந்தா மன நிம்மதி இருக்கோ இல்லையோ, நிச்சயமா சௌகரியங்கள், வசதிகள், அதனால கிடைக்கிற சுகங்கள் எல்லாம் கிடைக்கும். நாத்துக்கு அம்மா இருக்காளா? ஜானா கேட்டாள். நல்ல வேளையா அவனுக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. ஒரு அக்கா மட்டும் அந்தேரியில இருக்கிறாள். நல்ல வேளைன்னா? ஒரு பிள்ளை அல்லது பொண்ணை பறிகொடுத்தா துக்கம் பெத்தவாளை எரிக்கிற வரையில் இருக்கும். எந்த சுமையையும் ஒருவன் எளுசா சுமந்திடலாம். பெத்த தாயால மட்டும் பெத்ததை பறிகொடுத்த துக்கத்தை தாங்க முடியாது. தினசரி அது நெஞ்சை கிழிச்சுண்டே இருக்கும். புரியறது. ஒரு சமாச்சாரம். என்ன? நீயும் மூர்த்தியும் நன்னா பழகிண்டு வர்றேள் இல்லையா? ஜானா தலை குனிந்தாள். ஏன் வெக்கப்படுற? அந்த காலத்துல சின்ன வயசுல பெரியவர்கள் பார்த்து தங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா. இந்த காலத்துல எலும்பு முத்திர வரைக்கும் பேசாம இருக்கா. அவன் அவளை தேடிக்கொள்றான். மூர்த்தி உன்னை தேடி வச்சிருக்கான். சரிதானே? நீங்களே எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீர்கள் மாமா.
அதனால தான் இப்போ ஒரு எச்சரிக்கை கொடுக்க போறேன். என்ன மாமா? பயப்படாதே, என் பொன் சீதா வர்றாள். அவள் என் பொன்தான், இருந்தாலும் அவளை பத்தி பெருமைப்படும்படியா சொல்ல ஏதும் இல்லை. ஜானா இடைமறிக்கவில்லை, கேட்டுக்கொண்டு வந்தாள். சீதா இங்க வராள்னா திரும்பவும் பாம்பே போவாள்னு சொல்ல முடியாது. இந்த பெரிய வீட்ல நிறைய இடம் இருக்கு. இங்க நீ இருக்க வேண்டாம்னு அவகிட்ட நான் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன். அப்படி அவ இங்க வந்துட்டா சாருவும் இங்கதான் இருப்பா. என் பேத்தி சாருவை மூர்த்திக்கு வாங்கிக்கணும்னு எனக்கும் சரி கோமதிக்கும் சரி ஒரு ஆசை உண்டு. ஜானாவுக்கு திகைப்பு பிறக்கவில்லை, பிரமிப்பு தான் ஏற்பட்டது. அவளுடைய அம்மா சுசீலா கூட பல முறை மூர்த்தியையும் சாருவையும் இணைத்து பேசி இருக்கிறாள். இதுதான் எச்சரிக்கையா மாமா? ஆமாம், இதுவரை சீதா எங்க ஆசையை லட்சியம் செய்யல. ஆனா நாத்து போனதுல அவள் மனசை மாத்திக்கலாம். அப்படி மாத்திண்டா உன் பாடு கஷ்டமாயிடும். அவ மனசு மட்டும் மாறினால் போதுமா மாமா? மூர்த்தியின் மனசும்? மூர்த்தி கெட்டிதான், இருந்தாலும் இரக்கம் அதிகம் உண்டு. மோகத்தை விட இரக்கத்துக்கு பலம் அதிகம். அது சரி, நீங்க உங்களுக்குள்ள ஏதேனும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேளா ஜானா? பேசி கொண்டிருக்கிறோம், ஆனா முடிவென்ன? நான் கேள்வி கேட்டதே முட்டாள்தனம் ஜானா. ஒரு ஆணும் பெண்ணும் மனசார பழகிட்டா முடிவு பேசாமலே தீர்மானமாகி விடும். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெளிவா தெரியல. ஆனா சாரு மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. உனக்கு அவள் போட்டியா வந்தால் நீ என்ன செய்வ? என்ன செய்ய முடியும்? நீ ஒண்ணு செய். என்ன மாமா? என்னதான் எனக்கு பேத்தி சாரு மருமகளாகவும் வரணும்னு ஆசை இருந்தாலும், உன்னை மருமகளா ஏத்துக்க வேண்டாம் என்கிற எண்ணம் இருந்தாலும், நீ நாளன்னைக்கு சென்ட்ரலுக்கு போ. தாதர் எக்ஸ்பிரஸ்ல வர்ற மூர்த்தியை பார். எதுக்கு மாமா? சாரு சீதா 2 பேரும் உன்னை பார்க்கட்டுமே. ஏற்கனவே பார்த்திருக்கிறா என்னை. இப்ப பார்க்கிறப்போ அது வேறு கோணத்துல இருக்கும். முக்கியமா சீதா புது பார்வையில் பார்ப்பாள். மாமா? என்ன ஜானா? உங்களை என்னால புரிஞ்சு கொள்ளவே முடியல. நான் மருமகளா வரக்கூடாதுன்னு நினைக்கிறீர்கள், அதே சமயம் மூர்த்தியையும் சந்திக்க சொல்கிறீர்கள். நியாயப்படி உனக்குத்தான் உரிமை ஜாஸ்தி. என் மனசு என்ன நினைச்சாலும் உன் உரிமையை நானாக பறிக்க கூடாது இல்லையோ? நானோ உன் அப்பாவோ உன்னையோ மூர்த்தியையோ ஒதுக்கிறதை விட நீயும் மூர்த்தியும் ஒருவரை ஒருவர் ஒதுக்கி கொள்றதுதான் சரி. எங்கள் பேரில் பழி வராது பார். இவ்வளவு ஒளிமறைவு இல்லாமல் பேசியவர் யாரையும் நான் கண்டதில்லை. உள்ள போய் ஒரு டம்ளர் காஃபி வாங்கிட்டு வரையா? நீயும் குடி. தோ. ஜானா எழுந்தாள். ஜானா? என்ன மாமா? அப்படியே ஒரு கை புரோட்டீனும் அள்ளி தட்டில போட்டுண்டு வா. ஹார்லிக்ஸ் பாட்டில்ல இருக்கும். எனக்கும் வேர்க்கடலை பிடிக்கும் மாமா. நாம் எல்லாமே குரங்கு ஜென்மங்கள் தானே என்றார் அனந்தராமன். கல்கத்தா விமான விபத்து நாட்டையே ஏன் உலகத்தையே கலக்கியது. எஸ் நாத்தின் மரணம் அவர் பணிபுரிந்து வந்த ஸ்தாபனத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது. காரியாலய சிப்பந்திகள் கண் கலங்கினார்கள். பலர் குலுங்கி குலுங்கி அழுதார்கள். எஸ் நாத் அலாதியானவர், இளகிய மனம், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோருடனும் இனிமையாக சரளமாக பேசும் குணம். பிறர் தங்கள் கஷ்டங்களை தாபங்களை கூற வரும்போது காது கொடுத்து கேட்டு அவர்களுடைய உணர்ச்சிகளுடன் ஒன்றி போகிறவர். பியூனிலிருந்து உதவி மேனேஜர் வரை அவரை நேசித்தார்கள். யாராவது கஷ்டம் என்று வந்தால் அவர் கண் கலங்குவார். மணிப்பர்சில் இருக்கும் பணத்தை அள்ளி கொடுப்பார். யாருடைய பெண்ணுக்காவது கல்யாணம் என்று தெரிந்தால் அழைப்பிதழ் வருவதற்கு முன்பே ஒரு புடவை அல்லது திருமாங்கல்யத்துக்கு உண்டான தொகையை பரிசாக அளிப்பார். அலுவலக சிப்பந்திகள் அனைவருக்கும் அவருடைய மற்ற பழக்கங்கள் தெரியும். மதுவும் அங்கையும் குணங்கள் அல்ல, பழக்கங்கள் என்று அவர்கள் பாகுபடுத்தி உணர்ந்தார்கள். நாத்தின் அன்பும் அபிமானமும் அவருடைய இரத்தத்தோடு பிறந்தவை. மதுவும் அங்கையும் இரத்தத்தினால் ஏற்பட்டவை. பிறந்தது இரவாது, இடையே ஏற்பட்டது. ஒரு நாள் மறையலாம். சிப்பந்திகள் அவருடைய குணங்களை மட்டுமே மதித்தார்கள். இப்படிப்பட்ட நாத் விமான விபத்தில் அகாலத்தில் உயிர் இழந்தார் என்றால் ஏன் அலுவலகம் கண்ணீர் வடிக்காது? அவர்கள் அனைவரும் அவருடைய வீட்டை நோக்கி ஓடி வந்தார்கள். ஜெனீவாவில் இருந்தும் சிட்னியில் இருந்தும் நியூயார்க்கில் இருந்தும் கேபிள்கள் வந்து குவிந்தன. சர்வதேச கம்பெனியின் வைஸ் பிரசிடென்ட் 20,000 அமெரிக்க டாலர்களை சீதாவுக்கு அனுப்பி ஆறுதல் கடிதம் எழுதினார்.
வீட்டில் ஒரு ஈயின் ரீங்காரம் கூட இல்லை. நாத்தின் மனைவி சீதா ஒரு நடிகையாக மாறி துக்கம் கொண்டாடினாள். 2 நாட்களாக அப்பாவையே நினைத்து நினைத்து அவருடைய மரணத்தையே நம்ப முடியாமல் தவித்து பாட்டியை சரணடைந்தாள் சாரு. கோமதி தன் நெஞ்சு துக்கத்தை உள்ளடக்கிக் கொண்டு பேத்தியை சமாதானப்படுத்தினாள். சீதாவின் போக்குதான் தாயாருக்கு புரியாமல் இருந்தது. செய்தி வந்ததில் இருந்து இதுவரை சீதா ஒரு பொட்டு கண்ணீர் கூட உகுக்கவில்லை. இப்படி ஒரு மனைவி இருக்க முடியுமா என்ற கேள்வி கோமதியை உலுக்கி எடுத்தது. 5ஆம் நாள் அன்று மாலை மூர்த்தியும் மனோஜும் கல்கத்தாவில் இருந்து திரும்ப போவதாக டெலிபோன் செய்தி வந்தது. அம்மா என்று அழைத்து கொண்டே சீதா கோமதி உட்கார்ந்திருந்த அறைக்குள் பிரவேசித்தாள். என்னம்மா, இன்னைக்கு ஆபீஸுக்கு ஃபோன் பண்ண? எதுக்கு? எதுக்கு ஃபோன் பண்ணுவா? அவர் போயிட்டார். அவருக்கு சேர வேண்டியது $20,000 வந்திருக்கே. அதுக்கும் அவருடைய சர்வீஸுக்கும் சம்பந்தம் இல்லை. அது கம்பெனியின் வைஸ் பிரசிடென்ட் பிரத்யேகமாக அனுப்பியிருக்கிற நிதி பணம். ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராஜுவிட்டி கம்பெனி விஷயமா பிரயாணம் செய்த போது மரணம் ஏற்பட்டதால் தர வேண்டிய நஷ்ட ஈடு. இவை பற்றியெல்லாம் பேச வேண்டாமா? பேசினாயா? பேசினேன். ஃபைனான்சியல் அட்வைசர் மனோஜை நேரில் வர சொன்னார். ப்ராவிடன்ட் ஃபண்டில் மனுஷர் கடன் வாங்கியிருக்கிறார். ஆனா மற்ற தொகை நிறைய வர்றது. இது தவிர இன்சூரன்ஸ், விமான கம்பெனி தர நஷ்ட ஈடு, விமான இன்சூரன்ஸ், இதெல்லாம் வேற. ஏன் இப்பவே மண்டையை புண்ணாக்கிக்கிற சீதா? உன் நெஞ்சில துக்கம் வெள்ளமா ஓடுறப்போ? அம்மா, பெண்ணின் குரல் அதட்டலாக கேட்டது. என்னடி? என் புருஷன் போயிட்டார். அது குடும்பத்துக்கு ஒரு இழப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதையே நினைச்சுண்டு நாள் பூரா தலையை விரிச்சு போட்டுண்டு உட்கார நான் முட்டாளும் இல்லை. என் நெஞ்சில் எதுவும் வெள்ளமாக ஓடவும் இல்லை. அப்படியா? அப்படித்தான். வீடு இடிஞ்சுட்டா இடிஞ்சு விழுந்த செங்கல்லையும் கதவையும் பார்த்து புலம்புறதுல அர்த்தம் இல்லை. அதை மறுபடியும் சீராக்குவது எப்படின்னு யோசிக்கணும். அதுதான் விவேகம். தாலியை கட்டின கை இடிஞ்சு போயிட்டா அது எனக்கு இடிஞ்ச வீடு மாதிரி தெரியல சீதா. கருகி போன மரம் மாதிரி தான் தெரியறது. உனக்கு எப்படி வேணும்னாலும் தெரியட்டும். இப்ப நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா? சொல்லு. எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கி இருக்க. நாளை மறுநாள் தாதரில் புறப்பட போறோம். இன்னைக்கு சாயங்காலம் மனோஜும் மூர்த்தியும் வருகிறார்கள். நாளைக்கு 2 பேரும் ஆபீஸுக்கு போய் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யட்டும். பரவாயில்ல, நீ சம்பிரதாயங்களை மறக்கல என்றாள் கோமதி. என்ன சம்பிரதாயம்? இப்படி ஆயிட்டா பொண்ணை அவளுக்கு என்ன வயசானாலும் சரி ஒரு நடை பிறந்த வீட்டுக்கு அழிச்சுண்டு போய் வருவா. அதுவும் 10 நாட்களுக்குள். நான் சம்பிரதாயமா போகலை, மூட்டை முடிச்சோடு போறேன். அப்படியா? அப்பாவுக்கு இப்பதான் டெலிஃபோன்ல சொன்னேன். என்ன சொன்னார்? என்ன சொல்வார்? சரின்னார். பாவம், வேற என்ன சொல்ல முடியும்? கோமதிக்கு உள்ளூர கோபமும் எரிச்சலும் வந்தன. என்னதான் சீதா மீது அவள் பாசத்தை எல்லாம் கொட்டி இருந்தாலும் அவளுடைய சுயநலம் ஆத்திரத்தை கிளப்பியது. எத்தனை தடவை அவளும் அவரும் பெண்ணை சென்னைக்கு அழைத்திருக்கிறார்கள். சில நாட்களாவது குழந்தைகளுடன் தங்க சொல்லியிருக்கிறார்கள். பம்பாயை விட்டு ஒரு நாள் என்னால் வெளியே போக முடியாது என்று அவள் பெருமையாக அலறுவாள். இப்போது அதே சீதா தானாக ஒரு முடிவை எடுத்து அதை நிறைவேற்றவும் தயாராகிவிட்டாள். இனிமேல் சாய்கால் பம்பாயில் இல்லை, சென்னையில்தான். இந்த முடிவை யாருக்காக? கோமதிக்கும் அனந்தராமனுக்கும் மனசாந்தி வேண்டும் என்றா, இல்லை சீதாவுக்கும் சௌகரியமும் பலமும் வேண்டும் என்று? அனந்தராமன் தம் பிள்ளைகள் மூவரும் ஒரே வீட்டில் ஒரே குடையின் கீழ் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். ஆனால் வீணாகி போய்விட்ட பெண் தானாக பிரவேசிக்க தயாராயிருக்கிறாள். நிச்சயமாக இதை அனந்தராமன் விரும்ப மாட்டார். ஏன் கோமதியே விரும்பவில்லை? சீதா சென்னையில் குடியேறினால் திருவான்மையோர் வீட்டில்தான் வசிப்பாள். சீதா, மனோஜ், சாரு ஒரு குடும்பம். சிறியதே ஆனாலும் ஒரு குடும்பம். எப்படி ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துடன் மன ஐக்கியத்துடன் நடக்க முடியும்? இதையெல்லாம் ஏன் சீதா யோசித்து பார்க்கவில்லை? தாயாரின் மௌனம் சீதாவின் வாயை அடைத்திருக்க வேண்டும். அவள் சிலையாக உட்கார்ந்திருந்தாள். திடீரென்று ஒரு புது கோணம் கோமதியின் கண்முன் தோன்றியது. சாரு, மூர்த்தி இருவரும் ஒரே வீட்டில் தொடர்ந்து இருந்தால், பழகினால், அவளுடைய நெடுநாளை ஆசை ஒருவேளை பலிக்கலாம். சீதா தன் பிடிவாதத்தை தளர்த்த ஒரு புது நிலை ஏற்படலாம்.
திடீரென்று தோன்றிய எண்ணத்தில் புது உற்சாகம் அவளுள் பிறந்தது. சரி சீதா, ஆபீஸ்காரா இந்த பிளாட்டை காலி செய்து சாமான்களை மெட்ராஸுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்வா. அப்புறம் இதை விற்கவும் உதவி பண்ணுவா. இப்ப இருக்கிற நிலவரத்துல 2 லட்சம் பெறாது. 2.5க்கு குறைஞ்சு கொடுக்க மாட்டேன். உலகம்னா இவ்வளவுதான். கோமதி முணுமுணுத்தாள். என்னம்மா சொன்ன? உன் புருஷன் சாம்பலாகி முழுசா 8 நாள் ஆகல. அதுக்குள்ள பணக்கணக்கு பெருசா படுறது. எல்லாம் பணத்துல தான் ஆரம்பமாறது முடிகிறது. நான் என்னைக்குமே ஆன்மீக உலகத்துக்குள் நுழைஞ்சு பார்த்ததில்லை அம்மா. அதில் அர்த்தமும் இல்லை. புருஷன் உசுரோட இருக்கிறப்ப மட்டும் பொண்டாட்டிக்கு சோறு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்தால் போராது. தான் போனப்புறமும் அவள் வயிறு வாடாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு உண்டு. புரியறது. நான் என்ன சுகத்தை கண்டேன். 2 குழந்தைகளை கொடுத்தார், வாங்கிண்டேன், சுமந்தேன், பெத்தேன். புது புடவையையும் நகைகளும் வீடும் வாசலும் தான் சுகம்னா நான் சுகப்பட்டவள்தான். ஆனா யதார்த்த உலகத்தில் இதெல்லாம் தான் உண்மையான சுகம்னு நாம நினைச்சுருக்கோம். அவர் எனக்கு கொடுத்ததெல்லாம் வசதிகள், சௌகரியங்கள். என்னைக்கும் நான் அவர்கிட்ட சுகப்பட்டதில்லை. என் நெஞ்சில ஏற்கனவே 1000 புண்கள் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும் போது அவருடைய சாவு புதுசா ஒரு காயத்தை ஏற்படுத்தல. ஒரு விதத்துல இப்ப நிம்மதியா கூட இருக்கு. சாருவும் மனோஜும் என்ன சொல்றா? சாருகிட்ட சொல்லியாச்சு. அவள் என் நிழலை தொடர்ந்து வர பொன். மனோஜ் கிட்ட சாயங்காலம் சொல்ல போறேன். சரி, மணி 4 போறது. காபி போட்டு ஏதானும் டிஃபன் பண்றேன். அவல் இருக்கு. புளி அவல் பண்றேன். ஏன் வெள்ள அவலும்? நீ வேணும்னா பண்ணி சாப்பிடு. மாப்பிள்ளை செத்து 10 நாளுக்குள்ள தித்திப்பு பண்ணி கொட்டிக்கிற அளவுக்கு என் மனசுல மிருகத்தனம் ஏற்படல என்றாள் கோமதி. என்னமோ செய். சரியாக 5 மணிக்கு சீதா காரை எடுத்துக்கொண்டு விமான நிலையத்துக்கு புறப்பட்டாள். கோமதி சாருவை தேடிக்கொண்டு வந்தாள். என்ன அம்மம்மா, டிஃபன்? வேண்டாம் அம்மம்மா. கார்த்தாலேயே நீ ஒன்றும் சரியா சாப்பிடல சாரு. வேண்டி இருக்கல. உடம்பு என்னத்துக்கு ஆகும் சாரு? ஏன் அம்மம்மா, உன்னால ஒரு கவளம் முழுசா போட்டுண்டு ருசிச்சு முழுங்க முடிகிறதா? என்ன விடு, நீ சிறுசு. போயிருக்கிறது என்னோட அப்பா. அம்மம்மா, உன் அம்மா தான் புளி அவலும் வெள்ளை அவலும் பண்ண சொன்னா. நான் வெள்ளை அவல் பண்ண மாட்டேன்ட்டேன். எனக்கு அவல் பிடிக்கும், ஆனா வேண்டி இருக்கலை. ஒரு வாய் தின்னுட்டு காப்பியை குடி. நீயும் திங்கறையா? சரி, திங்கறேன். அம்மம்மா, என்னடி குழந்தை? மெட்ராஸுக்கு குடியேறதுன்னு அம்மா முடிவெடுத்திருக்கா. சொன்னா. எனக்கு பிடிக்கல. ஏன்? யாருக்கும் யாரும் பாரமா இருக்கப்படாது. இதுல என்ன பாரம் இருக்கு சாரு? உன் அம்மா என் பொன், நீ என் பேத்தி. சொந்தம் எல்லாம் தூரத்தில் இருந்து கொண்டாட வேண்டியவை அம்மம்மா. பந்தத்துக்கும் சொந்தத்துக்கும் வித்தியாசம் தெரியல அம்மாவுக்கு. உள்ளவரை உனக்கு பிடிக்கலையா? இல்லை, ஆனா என்ன செய்யறது? ஒருத்தன் என்னை அழிச்சுண்டு போற வரைக்கும் நான் அம்மா பின்னால தான் போகணும். நூத்து கிழவி மாதிரி பேசுற. என் அம்மா எனக்கு நல்லவ. ஏன்னா அவ ஏன் அம்மா. ஆனா மத்தவா மனசுல சீக்கிரம் வெறுப்பை ஏற்படுத்தி விடுற தன்மை அவகிட்ட இருக்கு. என் மனசுலையும் தாத்தா மனசுலையும் என்னைக்கும் வெறுப்பு ஏற்படாது சாரு. அம்மா இப்பவே லாபத்தை எண்ண ஆரம்பிச்சிட்டா அம்மம்மா. நஷ்டம் அவ கண்ணில் ஏன் படலேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. லாபம் பெருசா தெரியறப்போ நஷ்டம் எப்படி இருக்கும் சாரு? அப்பா ஒரு நஷ்டம் தானே. இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, வீடு. அவள் இப்ப இளம் சூட்ல இருக்கு. அது ஆறணுமா? வா சாரு. உன்னால என் மனசை புரிஞ்சு கொள்ள முடியலை அம்மம்மா. புரிஞ்சுன்றிருக்கேன். அதான் டிஃபன் சாப்பிட கூப்பிடுறேன். 22 வயசு வரை பம்பாயில் ஓடியாச்சு. இனிமே மெட்ராஸ். அது எத்தனை நாளைக்கோ? சாரு எழுந்தாள், நடந்தாள். அப்பா எஸ் நாத் கூடவே வருவது போன்ற பிரம்மை ஏற்பட்டது. அன்று சாயங்காலம் கல்கத்தாவில் இருந்து அவர் வரமாட்டார். ஏன், அவருடைய சாம்பல் கூட வராது. அவர் தனி பிணமாக எரியவில்லை. குவியலில் ஒன்றாக எரிந்திருக்கிறார். சாம்பல் எப்படி கிடைக்கும்? சிற்றுண்டி சாப்பிட உட்கார்ந்த போது திடீரென்று மூர்த்தியின் உருவம் கண்முன் தோன்றியது. உடனே அன்றைய சம்பவம் நினைவுக்கு வந்தது. ஒரு சினிமா, அவளுடைய ஆவல், அம்மாவின் சூழ்ச்சி, அந்தேரி அத்தையின் வீடு. மூர்த்தி கண்முன் தோன்றினான். அவனுடைய கள்ளங்கமடு அற்ற புன்னகை தவழும் முகம் அவளை ஆட்கொண்டது. அவள் அவளையும் மறந்தாள், தன் அம்மம்மாவையும் மறந்தாள்.
தன் தந்தை விமான விபத்தில் உயிரிழந்தார் என்று கேட்டதுமே நிலை பெயர்ந்து நின்ற மனோஜ் மற்ற பிரயாணிகளின் கரிக்கட்டைகளை கண்ட பிறகு திடீரென்று மனம் தேறினவனைப் போல மாறினான். அவனுடைய தகப்பனார் அவனுக்கு ஒரு தனி மனிதர், அவனுடைய உலகத்தின் சக்கரவர்த்தி. ஆனால் இரையாகிய மற்ற 201 பேர்களுடன் இணைத்து பார்க்கையில் எஸ் நாத் ஒரு புள்ளி, விபரத்துக்கு உட்பட்ட ஒரு புள்ளி. அந்த ஒரு ஒரு புள்ளியை பற்றியே நினைத்து நினைத்து பெரிதுபடுத்தி பார்ப்பதில் அர்த்தம் இல்லை. அப்பா போயிருக்க கூடாது, ஆனால் போய்விட்டார். இனிமேல் யாராலும் எதுவும் செய்வதற்கில்லை. கட்டிலில் உட்கார்ந்து உட்கார்ந்து பொழுதை போக்கிய அவன் மூர்த்தியின் மௌனத்தைக் கண்டு பிரமித்தான். இதுவரையில் ஒரு வார்த்தை கூட ஆறுதலாகவோ தேறுதலுக்காகவோ மூர்த்தி பேசவில்லை. மனோஜ் பம்பாயில் இருந்து புறப்பட்டான். மூர்த்தி சென்னையில் இருந்து வந்தான். இருவரும் டம்டம் விமான நிலையத்தில் சந்தித்து கொண்டார்கள். அன்று இரவே விபத்து நடந்த இடத்துக்கு இருவரையும் மற்ற நூற்றுக்கணக்கான பேர்களுடன் அதிகாரிகள் அழைத்து சென்றார்கள். என்னதான் 1000 வாட்ஸ் பல்புகளை போட்டு வெளிச்சம் காட்டினாலும் சடலங்களை கண்ட மனோஜின் இருள் அகலவில்லை. மூர்த்திக்கு பின்னால் பிரம்மை பிடித்தவனாய் அவன் நின்றான். பிணங்கள் குவியல்களாக கிடந்தன. சில சிதறி கிடந்தன. நவராத்திரி பொம்மைகளை சீர்படுத்தி வைப்பது போல இனிமேல் சடலங்களை சீர்படுத்தி வைப்பார்கள். மோதிரம், கை கடிகாரம், பாதரட்சை போன்ற பொருள்களின் அடையாளங்களால் தான் இழந்த உயிர்களை அடையாளம் காண முடியும். ஆனால் விபத்து நடந்த உடனேயே எத்தனை மனித கழுகுகள் பணத்தையும் பொருள்களையும் நெஞ்சின் ஈரத்தை துடைத்துவிட்டு கொத்த வருகின்றன. திடீரென்று அவனுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் நினைவுக்கு வந்தது. எஸ் நாத் அவனுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்திருந்தார். பம்பாயில் ஸ்கூட்டர் அனாவசியம் என்பது சீதாவின் கருத்து. ஆனால் மனோஜ் ஆசைப்பட்டான். ஆசைகளை நிறைவேற்றி வைப்பதில் நாத்துக்கு அவரே நிகர். ஒவ்வொருவர் 4 வருடம் 5 வருடம் என்று காத்து கொண்டிருக்கையில் யாருக்கோ ஃபோன் செய்து 5800 ரூபாய்க்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி மனோஜுக்கு பிறந்த நாள் பரிசாக அளித்தார். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்ட பின் ஆரம்ப நாட்களில் சதா 60 நாழிகையும் சைக்கிள் மீதே காலத்தை கழிக்கும் சிறு பையன்களைப் போல மனோஜ் 18 வயதில் ஸ்கூட்டர் உலகத்திலேயே இருந்தான். அடுத்த தெருவுக்கு போவதானால் கூட ஸ்கூட்டர் தான். அந்த ஸ்கூட்டரில் அவன் மாதுங்கா சென்றான். சிவாஜி பார்க்குக்கு கிரிக்கெட் ஆடவும் உடற்பயிற்சி செய்யவும் சென்றான். ஒரு நாள் அவன் ஒரு காரியமாக அந்தேரிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அத்தை வீட்டில் ஊரில் இருந்து வந்த ஊறுகாயை கொடுக்க வேண்டும். வீட்டில் பணிபுரியும் 2 சிப்பந்திகளில் ஒருவனை அனுப்பலாம் என்று சீதா தீர்மானித்திருந்தாள். சிப்பந்தியிடம் 2 ரூபாயை கொடுத்து ஊறுகாய் ஜாடியை வாங்கி கொண்ட மனோஜ் ஸ்கூட்டரை எடுத்தான். இன்னும் அவனையும் ஸ்கூட்டரையும் ஒன்று சேர பார்த்திராத அத்தை இப்போது பார்த்ததும் நிச்சயமாக திருஷ்டி சுற்றி போடுவாள் என்று நினைத்தான் அவன். எஸ்வி சாலை எப்போதும் உயிர் ஓட்டத்துடன் இயங்குவது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தலைமயிரை பீத்து கொண்டு ஓடும். கார்கள், பஸ்கள், லாரிகள், வேன்கள், சாலையின் இரு மருங்கில் இருந்தும் புறப்படும் அநேக வீதிகள். இந்த எஸ்வி சாலையில் மனோஜின் ஸ்கூட்டர் ஓடியது. முதலாக நெரிசல் நிறைந்த சாலையில் செல்லும் போது பயமோ பீதியோ இல்லாவிடனும் அவனுள் ஒரு எச்சரிக்கை மணி அடித்து கொண்டே இருந்தது. காதை கிழித்து கொண்டு கார்களும் லாரிகளும் தாண்டி சென்றன. மற்ற ஸ்கூட்டர்காரர்கள் அவனுடைய நிதானத்தை கண்டு ஏளனம் செய்வது போல பார்த்தார்கள். மனோஜுக்கு கோபம் வந்தது. என்றுமே எதற்குமே கலங்காதவன் பயப்படுகிறானா? பயம் கோழையின் பலம். ஆனால் அவனை போன்றவர்களுக்கு பலவீனம். 20 நாட்களாக ஸ்கூட்டர் ஓட்டி வரும் அவன் எதற்கு இந்த எஸ்வி சாலையை கண்டு அஞ்ச வேண்டும்? அப்பா பரிசு அளித்த போது சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஸ்பீடா போவதில் தப்பு இல்லை, ஆனா ரேஷா ஓட்டக்கூடாது. அந்த சமயத்தில் ரொம்ப மெதுவாக ஓட்டினால் நல்லது என்று நினைக்காதே. உனக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு பொறுமை இருக்காது. மற்ற வாகனங்களின் வேகத்தை அனுசரித்து ஓட்டு. மனோஜ் பார்த்தான். எதிரும் புதிருமாக வாகனங்கள் மின்னல் அடித்து கொண்டிருந்தன. கிளை பிரியும் வீதிகளிலிருந்து கார்களும் லாரிகளும் நெடுஞ்சாலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. நடுசாலையில் ஓட்ட முடியாது, கூடாது. ஒரே ஓரமாகவும் போகக்கூடாது. கிளை வீதிகள் இடிக்கும். 2 கெட்டானான பாதையில் ஒரே சீராக 50 கிலோமீட்டர் வேகத்தில் போவதுதான்
சிறந்தது என்று நினைத்தான். வேகம் அதிகமாகியது. 40, 50க்கு ஏறி 55க்கு உயர்ந்து 60ஐயும் எட்டியது. திடீரென்று முன்னால் பெரிய பார வண்டி ஊர்ந்து செல்வது தெரிந்தது. வலது புறத்தில் சாரி சாரியாக கார்கள் ஒன்றை ஒன்று முத்தமிட முயன்று கொண்டிருந்தன. பார வண்டியை இடது புறமாக கடக்கலாம் என்றால் ஒரு லாரி பிளாட்பாரத்தை ஒட்டினாற் போல நின்று கொண்டிருந்தது. வேகத்தை திடீரென்று குறைத்தான். அவன் அப்படி திடீரென்று குறைத்ததை பின்னால் வந்த ஒரு கார் கவனிக்கவில்லை. இடிக்க துடித்தது. பார வண்டியை அவன் நெருங்கிய போதுதான் மனோஜ் இந்த நிலைமையை உணர்ந்தான். திடீர் பிரேக், வண்டி நின்றது. ஆனால் அதன் மேல் மனோஜ் இல்லை. தூக்கி எறியப்பட்டான். லாரியின் பின் சக்கரத்தில் தலை மயிரிழையில் தப்பியது. அப்புறம் என்ன நடந்தது என்பதை அவன் அறியான். கண் விழித்து பார்த்தபோது தான் ஒரு தனியார் மருத்துவமனையில் இருப்பதை உணர்ந்தான். மயக்கத்தில் வீழ்ந்திருந்தானே தவிர மற்றபடி அதிக காயங்கள் இல்லை. முழங்காலில் நல்ல அடி, வலித்தது. இடது கையை தூக்க முடியவில்லை. எலும்பு முறிந்திருக்க வேண்டும். நேரம் என்ன என்று அறிய வலது மணிக்கட்டை பார்த்தான். அங்கே கை கடிகாரம் இல்லை. மோதிர விரலில் மோதிரத்தையும் காணவில்லை. பிறகு நர்ஸிடம் விசாரித்த பிறகுதான் விஷயம் புரிந்தது. அவனை யாரோ ஒருவன் டாக்ஸியில் கொண்டு வந்து சேர்த்தானாம். உடனடியாக சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டதாம். அவன் குறிப்பிடும் கை கடிகாரம், மோதிரம், மணிப்பிரஸ் ஏதும் இருக்கவில்லையாம். மனோஜ் வருத்தப்பட்டான். அப்பா சுவிட்சர்லாந்தில் இருந்து வாங்கி வந்த கை கடிகாரம், அம்மா அவனுக்கு பண்ணி போட்ட வைர மோதிரம், 40 ரூபாய் பணம், இவையெல்லாம் நஷ்டப்பட்டது வருத்தத்தை அளிக்கவில்லை. அடிபட்டு கீழே விழுந்துவிட்ட அவனுக்கு உதவி செய்யும் சாக்கில் அவனுடைய உடைமைகளை அபகரித்த செயல்தான் வருத்தத்தை அளித்தது. ஒருவனுடைய இயலாமையை இன்னொருவன் சாதகமாக்கிக் கொண்டு களவாடுகிறானே, இது எந்த மனித தர்மத்துக்கு உட்பட்டது? ஈவும் இரக்கமும் பச்சாதாபமும் இருக்க வேண்டிய மனித உள்ளத்தில் பேராசையும் வஞ்சகமும் துரோகமும் பிறப்பது ஏன்? பொருளாதார தேவை என்று ஒரு முழக்கம் செய்யலாம். அப்படியானால் மனிதன் ஒரு கவளம் சோற்றுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? அன்று அவனுக்கு ஸ்கூட்டர் விபத்தின் போது ஏற்பட்ட அனுபவம் நினைவுக்கு வர காரணமாக இருந்த விமான விபத்து மனதை பாதித்தது. 202 பேர்கள் கண் மூடி திறப்பதற்குள் எரிந்து போயிருக்கிறார்கள். சாக்கடைகளில் உலோக துண்டுகளை தேடுவதில் தப்பு இல்லை. ஆனால் பிணங்களிடம் திருடுவது? திடீரென்று மூர்த்தி வருவதை மனோஜ் உணர்ந்தான். அக்காவுக்கு ஃபோன் செய்தேன் என்று கூறிக்கொண்டே மூர்த்தி பிரவேசித்தான். என்ன சொல்றா? சடலத்தை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் உடனடியாக புறப்பட்டு வர சொன்னா. அப்புறம் உன் அப்பா ரோலெக்ஸ் வாட்ச் கட்டி இருப்பாராம். கிட்டத்தட்ட 2000 பெறுமாம். அப்புறம் இடது கையில் ஒரு வைர மோதிரம் இருக்குமாம். எப்போதும் டையில் ஒரு தங்க ஊசி உண்டாம். அதற்கென்ன? இவற்றையெல்லாம் மீட்க முயற்சி செய்யணுமாம். இதெல்லாம் கிடைக்கிறதானால் எங்கிருந்து கிடைக்கும்? பிணத்தில் இருந்து தானே. பிணமே கிடைக்கல, எல்லாமே மூளையா கிடக்கு. தெரியும். அம்மா கிட்ட சொன்னாயா? இல்லை. ஏன்? அக்கா புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. ஏன் கோபமா இருக்காளா? இல்லை. மோதிரமும் கடிகாரமும் பறி போய்விடக் கூடாதே என்ற அம்மாவுக்கு. சரி மனோஜ், மணி என்ன பார், 12. சாப்பிட்டு விட்டு புறப்படலாம். உனக்கு சாப்பாடு வேண்டி இருக்கிறதா மூர்த்தி? உனக்கு வேண்டி இருக்கவில்லையா? கார்த்தால பிரெட் டோஸ்ட், கார்ன்ஃபிளாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாயே. வயிறு இறைகிறது, ஆனா நாக்குக்கு ருசி இல்லை. ஒரு கவளம் எடுத்தாலும் அப்பா நினைவு வந்து விடுகிறது. சரி வா, இப்போதும் உன் வயிறு இறைகிறது. நெஞ்சிலே துக்கம் இருக்கிறப்போ பசியும் அதிகமாகும். நீ என்ன நினைக்கிறாய் மூர்த்தி? எதை பத்தி? என் அம்மாவை பத்தி. கொஞ்சம் நினைக்கவில்லை. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? தெரியாது. தெரிந்து கொள்ளவும் விருப்பப்படல. என் மனசில் உள்ளதை கொட்டி தீர்த்தால்தான் என் வெறி அடங்கும். உன் வெறி அடங்க நீ என்ன வேணும்னாலும் கொட்டி தீர்த்துக்கொள். ஆனால் பம்பாய் போய் சேரும் வரை உன் அம்மாவை பத்தி என்னிடம் ஒரு வார்த்தையும் விமர்சனம் செய்யக்கூடாது. ரொம்ப சரி. உன் அக்காவின் மேல் உனக்கு அவ்வளவு அன்பு, அபிமானம். அதோட நிறுத்து. மனோஜ் அதற்கு மேல் வாய் திறக்கவில்லை. சாருவுக்கு அவள் மட்டுமல்ல எதுவுமே ருசிக்கவில்லை. அப்பாவின் அகால மரணம், அம்மாவின் அலட்சிய போக்கு, பிறந்து வளர்ந்த பம்பாய் நகரத்தை விட்டு பிரிகிறோமே என்ற எண்ணம் எல்லாமாக சேர்ந்து அவளை உலுக்கின. அம்மம்மா,
என்ன சாரு, அம்மா ஏன் இப்படி இருக்காள்? எனக்கு என்ன தெரியும் சாரு, மெட்ராஸுனாலே அம்மாவுக்கு பிடிக்காது. இப்ப என்னடான்னா அங்க போய் வாழறதுன்னு முடிவு எடுத்திருக்காளே. ஆமாம். ஏன்? தெரியாது. ஒருவேளை இத்தனை வருஷ உன் அப்பாவுடன் வாழ்ந்த இடத்தில் இனியும் தொடர்ந்திருந்தால் மனசுக்கு நிம்மதி இராதுன்னு காரணமா இருக்கலாம். அப்படி இல்ல அம்மம்மா. பின்ன எப்படி? எனக்கு வயசு தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மாவும் அப்பாவும் ஒரே இடத்தில் குடியிருந்தார்கள். அவ்வளவுதான். என் அப்பாவை என் அம்மா என்னைக்கோ மனசால ஒதுக்கி வச்சாச்சு. உன் வயசுக்கு மீறி நீ பேசுற சாரு. எனக்கு 22. இருக்கலாம். ஆனா எனக்கு 70. என்கிட்ட நீ இப்படி பேசப்படாது. மன்னிச்சுக்கோ அம்மம்மா. திடீரென்று கோமதியின் கண்கள் கலங்கின. சாரு நல்ல பெண், சூதுவாது தெரியாத பெண். அவள் மனசு நொந்து கிடக்கிறது. சாரு, அம்மம்மா, உனக்கு மெட்ராஸ் வர இஷ்டந்தானே? இல்லை. ஏன்? எதுக்கு வரணும்? ஏன் வரப்படாது? அம்மா, நான் மனோஜ் எல்லாரும் இப்ப வந்து அங்க தங்கினால் அது எங்கள் சுயநலம் காரணமாகத்தான் இருக்க முடியும். அப்பா உசிரோட இருக்கிறப்போ ஒரு 10 நாள் தங்கினா அதுல உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருக்கும். இப்ப அங்கேயே குடி மாற்றுவது விவேகமா படல. அதென்ன அப்படி சொல்லிட்ட? இங்க வீடு இருக்கு, பணத்துக்கும் குறைச்சல் இல்லை. மனோஜ் படிச்ச படிப்புக்கு இங்க நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. அப்பாவின் கம்பெனியில வேலைக்கு எடுக்க இருக்கிறார்கள். மெட்ராஸ் வர்றதுல எனக்கு சந்தோஷம் இல்லை. அம்மா எதை மனசுல வச்சுண்டு இப்படி ஒரு மாற்றம் செய்கிறான்னு புரியல. மணி என்னாச்சு? ஏன் அம்மம்மா பேச்ச மாத்திர? 7:30. அவர்களெல்லாம் வர்ற நேரம் ஆகல. பிளேன் 7 மணிக்கு வரும்னு அம்மா சொல்லிட்டு போயிருக்கா. இப்ப வந்து விடுவாள். திடீரென்று மெத்தை படிகளில் சத்தம் கேட்டது. சில கணங்களில் மின்சார மணியும் ராகத்துடன் ஒலித்தது. சாரு கதவை திறந்தாள். சீதா முன்னே வர தொடர்ந்து மனோஜும் மூர்த்தியும் வந்தார்கள். ஓரிரு நிமிடங்களுக்கு வீடு அமைதியில் உறைந்தது. உங்க 2 பேருக்கும் குடிக்க ஏதானும் தரட்டுமா என்ற பேச்சை கோமதி ஆரம்பித்தாள். மூர்த்திக்கு மட்டும் ஏதானும் சாப்பிடக்கூட அம்மம்மா. அவன் இன்னும் 1 மணி நேரத்துல மெட்ராஸுக்கு புறப்படுறான் என்றான் மனோஜ். என்னடா மூர்த்தி என்றாள் கோமதி. ஆமாம் அம்மா, மெயில்ல கிளம்புறேன். இது என்னடி சீதா? எனக்கே இப்பத்தான் தெரியும். ஆனா ஒன்றும் புரியல. என்ன என்றாள் கோமதி. இங்க காலடி எடுத்து வச்சதும் வைக்காததுமா மெட்ராஸ் புறப்படுறேன் என்கிறான் உன் பிள்ளை. இதுக்கு இங்க வந்திருக்கவே வேண்டாம். அப்படியே மெட்ராஸ் திரும்பி இருக்கலாம் என்றாள் சீதா. ஏண்டா மூர்த்தி, உன் முடிவை மாத்திக்கப்படாதா? எப்படியும் நாளன்னைக்கு எல்லாரும் தாதர்ல புறப்படுறோமே என்றாள் கோமதி. யார் சொன்னா? மனோஜ் கேட்டுவிட்டு சாருவை பார்த்தான். ஏன் அண்ணா, அம்மா சொல்லலையா ஏர்போர்ட்ல இருந்து வர்றப்போ? அம்மா சொன்னா. ஆனா அதுக்காக இங்க ஊனி இருக்கிற ஆணி வேர்களை எல்லாம் பிடுங்கி எறிஞ்சிட்டு நானும் வரணும் என்று இல்லை. சாரு உள்ளூர மகிழ்ந்தாள். அம்மாவை எதிர்த்து அவளால் போராட முடியாது. அண்ணா கிளம்பிவிட்டான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.